வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கலான்னா, என்னோட இன்னொரு மிஷின், பழைய மிஷின் தாங்க பார்க்க போகிறோம். நான் இந்த மிஷினை ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி, அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. சரி, நமக்கும் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளும் இதை தைச்சு பழகலான்னு பார்த்தோங்க. இது ஒரு 1000 ரூபாய் ரேட்டில் இருந்துச்சு. சரி, ஆர்டர் பண்ணுவோன்ட்டு ஆர்டர் பண்ணேங்க. ஆனால் வந்து பார்த்தாச்சு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க. சரி, வாங்கியாச்சு, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தாங்க. இதில் பேட்ரிலேயும் இருக்குதுங்க, கரண்ட்லேயும் இருக்குதுங்க. இது பெடலுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டும், கரண்ட்டில் மாட்டுறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஒன்று சுவிட்சில் மாட்டிக்கணும், ஒன்று அதில் சொருகி நமக்கு காலில் வச்சுக்கலாங்க பெடலில். அப்புறம் 3 பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க லைட்டுக்கு, ஆன் ஆஃப், ஸ்பீடு. இதில் ஸ்பீடு இருந்துச்சுங்க, 0.1 2 3ன்னு இருந்துச்சு. நான் ஸ்லோவாக வச்சு தாங்க ஃபஸ்ட்டு பழகினேன். ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வாங்கினப்போ ஓரளவுக்கு இருக்குங்க. இது வாங்கினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேலன்ஸ் வீலுங்க. அப்படி சுற்றும்போது நமக்கு பேலன்ஸ் ஆகும். இது பாபினில் நூல் கோர்த்து நம்ம தைக்கிறதுனா அதில் கோர்த்துக்கலாமாங்க. அதுக்கப்புறம் நூல் கண்டில் கோர்க்கிறதுனாலும் மேலே ஒரு இடம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நூல் போட்டுக்கலாங்க. அந்த இடத்துல நூல் போட்டு அந்த வளையத்தில் எல்லாம் வந்து அப்புறம் டென்ஷன் இருக்குது, எல்லாத்துலேயும் மாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதில் நூல் வந்து நூல் கண்டு கோர்த்தோம்னோம்னா நமக்கு அப்படியே இது வழியாக போட்டு இது தாங்க டென்ஷன். அந்த டென்ஷனில் கோர்த்துட்டோம்னா அப்புறம் லிவரில் கோர்த்து அப்புறம் அந்த பாயிண்டில் நிறையா 2-3 வளையம் கொடுத்துருந்தாங்க, அதில் எல்லாம் கோர்த்து கீழே இது பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்ததுங்க. இதுவும் தைச்சிது வாங்கின காசுக்கு தகுந்த மாதிரி நான் தைச்சி பழகிட்டேன்னு, வேஸ்ட் பண்ணலன்னு நினச்சிக்கிறேங்க. இதுலேயும் நான் சின்ன சின்ன டாப்லாம் தைச்சி பழகினேன், ஓரங்கள்லாம் அடித்து பழகினேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தாங்க, சரி நம்ம பெரிய மிஷின் வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தாங்க அது வாங்கினேன். அது பேலன்ஸ் வீலுங்க, அதை நம்ம சுற்றிக்கலாம். அங்கே லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, குட்டியாக லைட்டு ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. இது ஃபூட்ரு மேலே தூக்கிறதுக்கும் போட்டுருங்க. இது பாபின்னு, இது கீழ் பாபின்னு கோர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அதுக்குள்ளே போட்டு அந்த நூலை வந்து நம்ம அந்த ஊசியால் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஆர்வத்தில் அதெல்லாம் பார்த்து எப்படியோ செஞ்சு கற்றுக்கிட்டு ஒரு ஓவராக நான் தைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் சின்ன மோட்ரு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் தைக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக தைச்சதுனால அது சீக்கிரம் ஃபால்ட் ஆகிடுச்சுங்க, மோட்ரு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு பேர் பார்ட்ஸும் கிடைக்காதுன்ட்டு தான் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இனிமேல் டேபிள் டாப் வாங்க வேணாம், அதுவும் அவ்வளோ விலை போட்டு வாங்கணும், இன்னும் நல்ல குவாலிட்டியாக வாங்கினாலும் 7 ரூபா 10 ரூபா சொல்கிறாங்க. சரி நம்ம டேபிள் டாப் வேணாம், நம்ம இதுவே வாங்கிக்கலான்னு தாங்க நான் இப்போ இது சிங்கர் மிஷின் வாங்கியிருக்கேன். என்னோடய 2வது மிஷினும் பக்கத்தில் தான் இருக்குது. இது நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு அனுபவத்தை தாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாபினை போட்டு நம்ம நூல் போட்டு கோர்த்துக்கலாங்க. இது தாங்க இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன், அதனால காட்டுறேன். இது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு எது விருப்பமோ, பெரிய மிஷினு, டேபிள் டாப் பெருசும் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா இது உங்களோட இது தாங்க. பேர் பார்ட்ஸ் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு எதாக இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிங்க. இதில் பாபின் போட்டு கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப சின்னதுங்க, கையில் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி இன்னும் வாங்கியாச்சும் பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பழகினேங்க. அதனால தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதனால தான் பெரிய மிஷின் வாங்கினேங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் என்னோடதை. இதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று, இந்த இதில் ஒன்று சொருவிட்டு நம்ம மேலே சுவிட்சில் சொருவி இது ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது பெடலுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதில் பெடலை நம்ம பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி கரண்ட்லேயும் இது பண்ணிக்கலாம், இல்லை பேட்ரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் டாப் இது பெடலுங்க. லைட்டாக அமுத்துலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நான் ஒரே விரலில் லைட்டாக அமுத்தி தாங்க தைச்சேன். இது ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிறதுனால நான் ஸ்பீடு கம்மியாகவே வச்சு பழகினதுனால நம்ம இந்த மிஷின் வாங்கினா நமக்கு பயமாக இருக்குமோன்னு நினச்சேங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களும் பயப்படாமல் வாங்குறதா இருந்தால் தைரியமாக வாங்கி பழகுங்க. லைட்டாக அமுத்துனா போதுங்க, அது நல்லா பெடலாச்சு பாருங்கள். ஃபுல் வியூ 3 சுவிட்ச் இருந்துச்சுங்க. இது ஆன் ஆஃப், கீழே ஸ்பீடு, லைட்டுக்கு மேலே ஒரு சுவிட்ச் இருந்துச்சுங்க. அந்த சுவிட்சு கூட போயிடுச்சு, மோட்ரு போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து லைட்டாக ஏதாவது ஓரம் அடிச்சுக்க இது மாதிரி வச்சுக்கிறதுனா எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் இது என்னோடய 2வது மிஷினுங்க. இது சிங்கர் மிஷின். இது நல்லாவே தான் தைக்கிது. நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இது வாங்கிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.